அனைவருக்கும் வணக்கம். அதாவது சேலம் மாவட்டம் சீல்நாயக்கம்பட்டி பகுதியில் வருகின்ற 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டமானது நடைபெற இருந்தது. இந்த கூட்டத்திற்கு அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் திரு பார்த்திபன் அவர்கள் அனுமதி கடிதம் கொடுத்திருந்தார் காவல்துறையில. அதற்காக காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம், ஆனா நீங்க நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு முறையை ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த அனுமதியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன, இது யாருடைய தூண்டுதல் பேர்ல நடந்தது, எதனால் இப்படி ஒரு அனுமதி வழங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை முழுசா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. அதாவது வருகின்ற 13ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சேலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருந்தது. இந்த கூட்டத்திற்கு நடைபெறுவதற்காக ஒரு அனுமதி கடிதத்தை கொண்டு போய் சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் போய் காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்காரு. அந்த அனுமதி கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், வேணா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு வேணால் நீங்கள் அனுமதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அனுமதியுமே கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 நிபந்தனைகள் விதித்து தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சிக்குமே இப்படி ஒரு நிபந்தனைகள் கிடையாது அப்படின்றதா ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, தாவேக்கா பார்த்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாமே பயப்படுறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் தன்னெழுச்சியாக இளைஞர்களும் தாய்மார்களும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னெழுச்சியாக மக்கள் தளபதி விஜய்க்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டமாக வரனால இவங்களால பொறுத்துக்க முடியாத இந்த ஆளுகின்ற திராவிட அரசினுடைய சூழ்ச்சியினால இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு புது விதமான ஒரு திட்டத்தை கொண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியுமே இவங்க கொடுக்கக்கூடிய அந்த அனுமதியில் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கணும். அந்த 5000 பேருமே பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கணும், அந்த நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு நடைபெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டம் எத்தனை மணிக்கு நடைபெறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 to 3 மணி, அதாவது உச்சி வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தளபதியோ இங்கே இருக்கக்கூடிய அவர்களோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு நூதனமான முறையில் ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனுடைய கண்டிஷனாகவும் போட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான காரணங்கள் எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்ட நெரிசல் அபாயம், அதாவது இந்த கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, இதுக்கு எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தாவேக்கா கிடையாது. தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே உங்களுக்கான பாதுகாப்போ அந்த வழிமுறைகள் எல்லாமே நாங்கள் பின்பற்றிடுவோம். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா காவல்துறையோடைய அவங்களுடைய பணி தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய எந்தெந்த டிவோட்டரில் அவங்க எந்தெந்த ரூட்டில் போகணும் அப்படின்ற விதத்தை மாவட்ட நிர்வாகமும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் காவல்துறை தான் இதை பின்பற்றணும் அப்படின்றத முக்கியமாக நம்ம இதை தெரியப்படுத்திக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேடிக்கையான விஷயம், அதாவது சமீபத்தில் இப்போ திமுகவினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்ல எதுவுமே நீங்க ஆளுங்கட்சிக்கோ இந்த திராவிட அரசுக்கோ எதுவுமே நீங்க போடவே இல்லையே. அதே போல பார்த்தோம் அப்படின்னா பாஸ் முறை, அதாவது அந்த 5000 நிர்வாகிகளும் பாஸ் கொடுத்து அவங்களுக்கு QR கோடு ஸ்கேன் பண்ணி தான் நீங்க உள்ள அனுப்பணும் அப்படின்ற ஒரு விதத்தையும் தெரியப்படுத்திருக்கீங்க. இதே போல திமுகவினுடைய கூட்டத்தில் மாநாட்டில் இளைஞரணி மாநாடு நடந்தது. ஏன் நீங்க அந்த நிபந்தனையை விதிக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியிலையும் சமூக ஊடகங்களையும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே இந்த ஒரு விஷயம் எழுந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாருமே நீங்க கிட்டத்தட்ட 2 மாநாடு பொதுக்கூட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்துறீங்க, ஒருத்தங்க கூட குடிச்சிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா தளபதியினுடைய வாக்குக்கும் சொல்லுக்கும் கட்டுப்பட்டிருக்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும். உங்களை போல கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் யாருமே அரசியல் பண்ணலை அப்படின்ற விதத்தையும் மக்கள் மத்தியத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய மாநாட்டில் என்னென்னலாம் அநியாயங்கள் நடந்தது, அதாவது உங்களுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா
ஒரு சாராய பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இல்லை. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக போதையை போட்டு குடிச்சிட்டு இந்த மாநாட்டில் போய் தோளில் துண்டை தூக்கி போட்டு போகிற மாதிரி ஒரு நிர்வாகி தூக்கி போட்டு ஒரு நிர்வாகி நடந்து போகிறாரு. இந்த மாதிரி அநியாயம் இது வரைக்கும் தாவேக்காவுடைய கூட்டத்தில் எந்த ஒரு இதுவுமே நிர்வாகிகள் யாருமே செய்யலை. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் இப்படி ஒரு கடுமையான ஒரு நெரிசல் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த அரசும் இந்த நிர்வாகத்துறமும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது வந்து மக்கள் மத்தியத்தில் ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வரும். ஆனால் இதுக்கான விடிவு காலம் வந்து 2026 தேர்தலில் தான் வந்து கண்டிப்பாக மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்க தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குதோ வச்சு நீங்கள் அடக்கணும்னு நினைக்க அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பலூன் எப்படி நீங்கள் உள்ள காற்று நிரப்ப உப்பிக்கிட்டே தான் இருக்கும் வச்சு அதை வந்து நீங்கள் இது பண்ணவே முடியாது. அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திராவிட மாடல் அரசு நீங்க என்னதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அழுத்தத்தை கொடுத்தாலும் கண்டிப்பா தளபதி தான் 2026 முதலமைச்சர் ஆவாரு. 2026 அவரு தான் அரியணையில உட்காருவாரு அப்படின்ற ஒரு உறுதிமொழியோ சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நம்ம ஐபிஎல் மேட்ச்லாம் நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கும். ஆனால் இப்போது இன்னொரு புதுசான ஒரு கட்டுப்பாடு, விசில் கொண்டு வரக்கூடாது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய அந்த சின்னம் ஐடென்டிஃபையே வந்து விசில் தான். அதாவது விசில் போடுன்றது வந்து தலை டோலிங்கோட சொல்லியிருக்காப்புல. அந்த விசில் வந்து நீங்கள் மக்கள் மனதிலிருந்து நீங்கள் விசிலை வேணால் கொண்டு வரக்கூடாதுன்னு தடை போடலாம். ஆனால் மக்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விசிலை நீங்கள் தடை போட்டோ 2026 தளபதிக்காக வாக்களிக்கக்கூடிய விசில் சின்னத்தை உங்களால் அளிக்க முடியாது அப்படின்றத வந்து தெரியப்படுத்திக்கிட்டு 2026 தேர்தலில் கண்டிப்பாக தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார். இதுக்கான முற்றுப்புள்ளி எல்லாமே 2026 தேர்தல் முடிவுக்கு அப்போ பின்னாடி வரும் அப்படின்றத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா. நீங்க ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு